அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மோனிகா, கன்சல்டன்ட் லாப்ரோஸ்கோபிக் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜன், பிரைட் ஹாஸ்பிட்டல், சென்னை. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரஸ்ட் கேன்சர், அதாவது மார்பு புற்றுநோய் பத்தி. எதுக்காக இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இது நம்ம பெண்கள்ல அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக, அது விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லுவோம், அது கொடுக்கறதுக்காக இந்த மந்த் நம்ம ஒதுக்கீடுபட்டிருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இதோட ரிஸ்க் 60 வயது மேல இருக்கவங்களுக்கு தான் அதிகம். பட் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இது 1 in 26 உமன், அதாவது 40 50 வயசு இருக்கவங்களுக்கு தான் ரிஸ்க் அதிகமா இருக்கு. சோ இது நம்ம தடுக்கணும்னா என்ன பண்ணணும், அதாவது அவேர்னஸ் கொண்டு வரணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏர்லி ஸ்கிரீனிங், அதாவது நம்ம ஒரு பரிசோதனை, மேமோகிராம்னு சொல்லுவோம். பெண்கள்ல 40 வயது மேல இருக்கவங்க இது பரிசோதனை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, நம்ம எர்லியா அந்த புற்றுநோய் கண்டுபிடிக்கிறப்போ அதோட மேனேஜ்மெண்ட், அதாவது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அதனால அது குணப்படுத்துறது கூட நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், அதாவது சுயம் மார்பு பரிசோதனை. மாதம் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்னு தேவையில்லை. நீங்களே உங்க மார்பு செல்ஃபா எக்ஸாமின் பண்ணிக்கலாம். அது எப்படி எப்போன்றது கூட நான் சொல்லிடுறேன். எப்போன்னு கேட்டீங்கன்னா, யூஸ்வலா மந்த்லி உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீக்குள்ள பண்றது பெட்டரா இருக்கும். ஏன்னா அந்த வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க பிரஸ்ட் ஓரளவுக்கு சாஃப்டா இருக்கும். அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால உங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல பெயின் எடுக்கும். ஸோ அதை நீங்க அவாய்ட் பண்ணலாம். அதனால பீரியட்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்ல அந்த மாதிரி டைம்ல நீங்க பரிசோதனை பண்றது பெட்டரா இருக்கும். அது எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எப்பவுமே ஷவர் பண்றதுக்கு முன்னாடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர், அதாவது மிரருக்கு முன்னாடி நின்னுட்டு நெக்கு நின்று ஹிப் வரைக்கும் ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணிடுங்க. அதாவது ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவோம், அதாவது கண் பார்வையில ஏதாவது அப்நார்மலா தெரியுதான்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும், ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஷேப் பார்க்கணும். 2 மார்பும் ஒரே மாதிரி இருக்கா, ஒரே ஷேப்ல இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் சைஸ் ஒன்னு பெருசா இருக்கா, இல்ல ஒன்னு சின்னதா இருக்கா, ஒன்னு மேல தூக்கிட்டு இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதான்னு பார்க்கணும். இன்னொன்னு ஃபுல்னஸ்ன்றது ஏதாவது வீக்கமோ இல்ல ஏதாவது கட்டியோ அந்த மாதிரி ஏதாவது தெரியுதான்னு பார்க்கணும். 4வது நிப்பிள் யூஸ்வலா அது வெளியே தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இது உள்ள இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இன்னொன்னு ஸ்கின் சேஞ்சஸ், அதாவது தோல்ல இருக்கிற சேஞ்சஸ், ஏதாவது ரெட்னஸ் இருக்கா, இல்ல பியூரி ஆரஞ்சுன்னு சொல்லுவோம், அதாவது நம்ம ஆரஞ்சு இருக்கு இல்லைங்களா, அதோட தோல்ல அந்த பிட்டா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, பிரஸ்ட் மட்டும் இல்லாம நீங்க அக்குள்ள கூட எக்ஸாமின் பண்ணிக்கணும். அக்குள்ள ஏதாவது வீக்கம் இருக்கா, நெறிக்கட்டி மாதிரி ஏதாவது தெரியுதான்னு கூட செக் பண்ணி பாத்துக்கணும். ரெண்டாவது லைங் டவுன் பொசிஷன், அதாவது படுத்துட்டு நீங்க உங்க மார்பு நீங்களே செல்ஃபா எக்ஸாமின் பண்ணலாம். அது எப்படின்னா, உங்க கை, அதாவது இந்த ஃபிங்கர்ஸ், இது பேட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் சொல்லுவோம், அது இந்த 3 ஃபிங்கர்ஸ் இது வச்சு கிளாக் வைஸ், அதாவது பொறுமையா ஸ்லோவா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணிட்டு பண்ணணும். இப்படி எல்லாம் பிரஸ் பண்ணி பண்ணக்கூடாது. அதனால லூஸாவும் பண்ணக்கூடாது, டைட்டாவும் பண்ணக்கூடாது. இப்படி வச்சு ஸ்லோவா ரொட்டேஷன் மூவ்மெண்ட்ஸ்ல நீங்க பண்ணிட்டே வரணும். இது பண்றதுனால, நீங்க மாதம் பண்றதுனால என்ன ஆகும்னா, எது நார்மல் எது அப்நார்மல்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஏதாவது நீங்க கட்டி கண்டுபிடிச்சீங்கன்னா பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே பொதுவா பண்ற விஷயம் என்னன்னா, இப்ப அக்குள்ள ஏதாவது ஒரு கட்டி வந்திருக்குன்னா உடனே பேனிக் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் பொதுவா மார்புல வர எல்லா கட்டியும் கேன்சர் கட்டி கிடையாது. அந்த மாதிரி கேன்சர் கட்டி இருந்தா கூட நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் மாடலிட்டிஸ் இருக்கு. அது நம்ம பார்த்து சீக்கிரமாவே குணப்படுத்திடலாம். சோ என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும், யார் இந்த வீடியோ பாக்குறீங்களோ அவங்க வீட்லயோ இல்ல அவங்க லைஃப்லயோ யாராவது ஒரு பெண்கள், அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ வைஃப் ஃப்ரெண்ட் யாரா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இருங்க இன்னும் முடியல. எல்லாருக்கும் அட்வான்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கிராக்கர்ஸ் வெடிக்கிறப்போ கொஞ்சம் சேஃபா வெடிங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. நன்றி, வணக்கம்.